மலையாளம்ல வந்து நேஷனலோடைய மிகப்பெரிய ஹிட் வந்து பிரேமலு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல வந்து இப்போ யூத் வரப்போகுது, தமிழ் சினிமாவோடைய பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு யூத்தை நம்ம சொல்லலாமா? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? என்ன கொஸ்டின் அண்ணா இது? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலு விட பெரிய ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின், பேசுங்க. நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? சார் அவர் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. இல்லை, நான் ஆமா பயத்துல தான் இருந்தேன். ஆனால் இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் க்ரஷ் லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு லைக் புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமாம் பேசணும்ல, அதனால நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்பில் எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினச்சிட்டு இருந்தோம். லைக் எப்போவுமே என் அம்மா சொல்லுவார், நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவாக இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென், ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நான் இப்படியெல்லாம் ஒரு மேடையில் நிற்கும்னெல்லாம் நான் யோசித்ததே இல்லை. தட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார் அண்ட் வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் இட் ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ as well. அண்ட் நெக்ஸ்ட் வந்து விக்கி அண்ணா, தேங்க்யூ ஃபார் எங்களையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ. இஃப் அட் ஆல் யூ திங்க் வி லுக் அ லிட்டில் பிரிட்டி இன் த ஃபில்ம், அது வந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்பில் கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு லைக் காஸ்ட் லைக் பர்சன் வுட் லைக் ட்ரெஸ் அஸ் இன்னைக்குன்னு. ஆனால் ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட், இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா தான் எங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும், இவங்க வந்து எனக்கு இப்போது ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆ செகண்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க்யூ ஃபார் ஃபீடிங் அஸ், ஃபார் லவ்விங் அஸ் and always being with us. And Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devdarshini ma'am, thank you. Adhikaram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, எல்லாருமே thank you so much. அதுக்கப்புறம் சாரி, நான் எல்லாருக்குமே இங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஐ லைக் சரி, ஐம் ஜஸ்ட் கோனா எண்ட் இட். கேரன் சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸாக நடித்தேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனிஷ்மாவும் பிரியான்ஷியும், இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்கே வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்குது. தேர் வாஸ் நோ காம்படிஷன் அட் ஆல். நாங்கள் வந்து ஃபுல்லாக லைக் வி வேர் லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா, தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ நெக்ஸ்ட் பிரியான்ஷி, நீங்கள் தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். தட்ஸ் ஓகே, யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் கேட்குறேன் இப்போ. ஐ திங்க் வந்து ட்ரெய்லரில் மாற்றி ஐ திங்க் த்ரீ ஆஃப் யூ பீப்புள் வந்து டோல்ட் ஐ லவ் யூ டு கென், ரைட்? இன் ட்ரெய்லரில் மாற்றி நீங்கள் 3 பேரும் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மையிலே படத்தில் யார் தான் கென்னை லவ் பண்ணுறீங்க? ஹூ இஸ் லவ்விங் கென் இன் த மூவி? ஹூ இஸ் த ட்ரூ லவர்? ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது நேரம் பார்த்து. யார் உண்மையாக லவ் பண்ணீங்க கென்னை படத்தில்? ஓ, லைக் மாம், கென்ஸ் மாம். கென்ஸ் மாம் தான் லவ் பண்ணாங்களா? யா. கென் என்ன கென் படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. எஸ், how was your experience working with this movie? I'm really sorry if I just start crying.
I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken, who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. தட்ஸ் ஓகே பிரியான்ஷி. இந்த படம் கூட எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் அ கிரேட், ஐ மீன் கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து அந்த படத்தில் சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா. அனுஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க இப்போ யாருமே கிடையாது சிறை படத்துக்கு அப்புறம். நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால் பேப்பராக வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்கே நான் உள்ளே வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூத்தில் இப்போ நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகளை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்லேருந்து நயன்தாராலேருந்து மமிதா பைஜ் வரைக்கும் இடையில நசரியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு யூத் படம் வந்து நடித்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. தனுஷ் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன் சார். அதனால் இப்படி பார்க்கவே முடியல ஸ்டேஜ் இப்படி. வெற்றிமாறன் சார் உங்கள் எல்லோரும் முன்னில் நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கேன், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்றைக்கி நீ இவ்வளோ பண்ணியிருக்க. அண்ட் உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டில் எனக்கு பாட்டாக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போது பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜில் எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமாக எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்டில் இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பார்வதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார், என்ன சொன்னதில்ல, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்துட்டு ஆடி காலத்துலேருந்து அந்த பாட்டில் எல்லாம் நான் டான்ஸ் ஆகிட்டு இருந்தேன் என் வீட்டு லிவிங் ரூமில். இப்போ வந்து உங்கள் பாட்டில் நான் இங்கே நடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் அகெயின் தேங்க்யூ கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆண்டி, கருணா சங்கல், தேங்க்யூ ஸோ மச். ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கரையெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு. எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணிங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீம். ஃபஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எங்க கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியா அக்கா, ஒரு ஐ திங்க் 2021 சம்திங் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாக் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென்,
ஸோ நீ இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் தேங்க்யூ. அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்தில் நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் வந்து கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னோட கடமை நினச்சிக்கிட்டு என்னோடய வழி வேறு திசையில் போயிட்டு இருந்தது. சடனாக நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணாஸ் சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பின்னாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க போகிறோங்க, நிறையா நடிச்சிட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுங்கடா அதான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒன்று தான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் என்னவேன், தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பாப்பாப்பா அது ஒன்று தான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்பப் பண்ண முடியல. பட் ஆனால் வேறு லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேறு லெவல் போக போகிறீங்க, அது நிச்சயம். இன்னொன்று, என்னோட வாழ்க்கையிலே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்குது. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண போகிறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்புல, ஆனால் இப்படி ஒரு ஷாட் என்னென்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்கள் டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வர போகிறீங்க. நாங்கள் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் நாங்கள் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்டேருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. நானும் ஃபார்மல்ஸாலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவார், மரியாதையாக நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேலே ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ளே வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதில் வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்போவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனால் ஏறி வண்டியில் உட்காந்துருவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நளினிமாவை.
9 மணி ஆகுது. நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன மணி கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லைம்மா கென் கேட்டானா, அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே தனுஷ் இஸ் ஹியர் அண்ட் வெற்றி சார் இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கென் இஸ் பீங் அ டைரக்டர். ஸோ வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் அ பிக் கேரண்டி. இந்த படம் பார்த்த உடனே வில் ஆல் நோ தட் more than actor Ken, people will love the director Ken. They super da. And Suraj sir பத்தி கண்டிப்பா சொல்லணும். Suraj sir, it was a pleasure working with you. நீங்க பல இன்டர்வியூஸ்ல என்ன பத்தியும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்போ ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆல்வேஸ் மேம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆர் ஹியர். அண்ட் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ ஹேட் த ப்ளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் அனிஷ்மா. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இங்கே சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜில் இருக்கும்போது, நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்லை, யூ செட் career for so many people, so for you giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்கள் எல்லாருக்குமே பிள்ளை தான், உங்கள் பிள்ளையை நாங்கள்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது. நீங்கள் என்னை நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிரா சார் தான். அவர் வந்து இப்போது உயிரோடு இல்லை, ஆனால் என்னை நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்தில். பட் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து என்னுடைய எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம், நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிவிடு தம்பி, அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில் நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவுக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா, அவங்க 2 பேருக்கும் நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏவாகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்கனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என் கூட நடித்ததுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டிங்க மீனாட்சி, பிரேமலு விட பெருசாக போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எங்கள் படத்தை சாதாரணமாக பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இது ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ்ஸு, ஃபஸ்ட் டைமாக ஸ்டேஜில் இருந்தது. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்கள் ப்ரோமோஸ் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கே. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பார்க்குற? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா சொல்லு என்ன பார்க்குற? இல்லை படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாராக இருக்கும் சொல்லு அப்படின்னேன். இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வர. அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்போ யாருன்னு சொன்னால் கரெக்டாக என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்லை தம்பி நான் தான் ஹீரோன்னு. போங்க நீங்கள் காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவனை நிற்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். ஃபோனெல்லாம் எடுத்துட்டோன்னா அம்மா என்னை இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மளை ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? அப்படி தெரியுது, இந்த படம் காமெடியான் அப்படின்ட்டான். டப்புன்னு நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்கள் அப்பா அப்பாவை கூட்டிகிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். March 19th எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படம் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்குன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷனுன்ற ஒன்றே எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி டேரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடித்தோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணுண்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்கள் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து வெற்றி, தனுஷ் 2 பேருக்கும். எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையாக நினச்சிட்டாரு. ஆனால் அவன் எப்போ தனுஷை அப்பாவாக நினச்சி பழகிறானோ நடிக்கிறானோ அப்போ தான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேறு எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்குது. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்டு என்னோடய ஃபேமிலிக்கு, என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மாமுத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு கென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. கேமராமேன், நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ், நிறைய பசங்க இதில் இந்த படத்தில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லாரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோடய ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. யூத் தேங்க்யூ சார். இப்போ சார் ஆக்சுவலாக வந்து நீங்களும் பயங்கர ஒரு ஜென்சி பையன் மாதிரி வந்துருக்கீங்க ஸ்டேஜுக்கு. நீங்கள் இந்த படத்தில் கென்னோடைய அப்பா. எப்படி சார் இது எப்படி சாத்தியமாச்சு? சொல்லலாம். எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது தமிழ் மூவி தான், யூத்து. தமிழில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணா, சாரி கருப்பையா, சாரி சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம் எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயந்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்கே இருக்க சின்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிமிக்ரி தான், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கென்னை பற்றி என்ன சொல்கிறது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்போவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பாக உங்களும் தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன். அப்போவும் என்னை வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட்டு எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார் சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன நம்ம தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனலாக தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார் அன்னைக்கு பூஜையில் நான் பார்த்தேன், பட் எனக்கு பர்சனலாக ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கு. சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போது கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது சார். சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் March 19 தியேட்டரில் எல்லாரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். March 19 அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச்.
என்னுடைய கேரக்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை, தேங்க்யூ வெரி ஒன், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். முதல்ல கேட்டேன், அந்த கேள்வி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டீங்க. பட் எனிவேஸ் ஓகே. எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அந்த டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா. சாரி, எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எப்போவுமே யூத்து தான். ஆல்வேஸ் சார், ஆல்வேஸ். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரையும் இந்த தேட்டரில் அது ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி நீ டைரக்ஷன் கற்றுக்க, எங்கூட இருந்து வேலையை கற்றுக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியை அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை திருடா திடீரில் தான் முதல் நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இந்த சின்ன வயசில் இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னால் அது தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு அவருக்கு நிறையா மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி இருந்த மீடியாக்கள், அன்றைக்கி இருந்த பத்திரிகைகள்லாம் இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசுனாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிக்கையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமாக உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேலே இருந்த அந்த திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவர் என்னை நடிக்க கூப்பிடலை, அது வேறு. பட் இருந்தாலும் அந்த படத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதுலேயும் குறிப்பாக அந்த படத்தில் தனுஷ் சார் அந்த உடம்பை அவர் 6 பேக் மாற்றி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்குது. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்கே சொன்ன மாதிரி நான் 12 வயசுலேருந்து மேடைகளில் மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுலேருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்கிற மாதிரி எனக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக நான் ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன், சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு. ஆனால் நான் எப்போதும் நம்புறது ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ், அவர், அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வெளியேறிட்டார். பட் அவங்க 2 பேர், அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க, நீங்கள் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்தில் நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமாக சினிமாவில் கற்றுருக்கிறேன். அப்போது நான் அவங்களை நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை அங்கிள் நான் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால்
நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசில் ரொம்ப அனுபவமாக, ரொம்ப நேர்த்தியாக, உண்மையாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்தில் நான் இந்த சினிமாவில் யாருக்கிட்டே நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணால் போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேறு யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில் இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்தால் தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமாக நடித்த படங்களில் ஹீரோக்கள்லேயே வந்து நான் அதிகமாக நடித்தது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடித்தேன். ஆனால் அவர் கூட நான் நடித்த 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கரையில் நடிச்சிருக்கேன். அந்த கரையில் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் அதை பிஜேபியை திட்டுறேங்கிட்டுன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்தில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து, இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள், இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேலே ஏதோ ஒரு பாசத்தினாலேயும், அதில் இதில் இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமாக தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க. இதில் ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்லேருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்லேருந்து, ஒரு ப்ரொடக்ஷனில் பாத்திரங்கள் ஒரு அம்மாவிலேருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகன், இந்த படத்தினுடைய கேமராமேன். அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்ட்ரி எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த பையன் வருவான், அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதில் எல்லாருக்கும் அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரதீப் பிரணவ்னா அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தார், அவனுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் இங்கே கலந்துக்கிட்ட, அதே மாதிரி இந்த படத்தில் கென்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா. என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதை விட ரொம்ப நல்லா குண்டாக இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனது காரணமே என்னென்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில் ஏற்றிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர், ஏன்னா அவர் உன்னை செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது. அதுவும் போக நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்துட்டு நான் கென்னுக்கிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் இன்னமும் சினிமாவை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஆகவே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே, ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்குது, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ சார்.